ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமான செய்தியும் கூட. ஆக்சுவலாக இந்த கும்பமேளா கோலாகலமாக இருந்துச்சு. எல்லா மொழியிலையுமே எல்லா மாநிலத்தவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூட்ட நெரிசலில் இறக்கிறது இந்த மாதிரி விஷயம் வரும்போது நெகட்டிவாக அது மாறிச்சு. அதுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சம்பவம் நடந்துச்சு. அது பெருசாக பேசப்பட முடியாத மாதிரி அது நெகட்டிவ் விஷயம் வந்துச்சுன்னா அந்த பாசிட்டிவ் விஷயம் மறந்துடும் இல்லையா? நெகட்டிவ் விஷயம் தானே மக்கள்லாம் மீடியாலாம் கவர் பண்ணும். ஸோ அப்படியே அது பின்னாடி போயிடுச்சு. கும்பமேளா கூட்ட நெரிசலில் இறந்தது அந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே அது தெரியாதுன்றதான் ஆச்சரியம். அந்த வாழும் கலை ஆர்ட் ஆஃப் லிவிங் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருக்கிறார் இல்லையா? அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்ன்றதே நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான். பாருங்களேன், எல்லா ஆன்மீகவாதிகளுமே ரொம்ப உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுலேயும் பெரும்பாலும் தமிழர்களாக இருக்கிறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது இல்லை? ஈஷா யோகா அவர் பிறப்புனால் அவர் வேறு கர்நாடகாவாக இருந்தால் கூட அவர் இருக்கிறது ஒரு தமிழனாகவே தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார். ஸோ அவரும் உலக அளவில் நம்பர் 1 ஆன்மீக குருவாக இருக்கிறார். அடுத்தது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரும் அதே மாதிரி தான். ஸோ அதில் குறிப்பாக இப்போ இவங்க சொல்கிறதுல நிறைய தவறுகள் இருக்கலாம். ஏன்னா அது அவங்க கடவுள் கிடையாது இல்லையா, மனிதர்கள் தான். பட் இருந்தாலும் இவரை இந்த குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கிட்ட பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய பேச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அகங்காரம் இருக்காது. நம்ம மனசே அப்படியே சாந்தமாகும். அவர் பேசுகிற விஷயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த பேசுகிற விதம் இருக்குது பாருங்களா, அப்படியே நம்ம மனதை அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவருடைய வாய்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும், டிவைனாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு மிக அற்புதமான காரியத்திற்கு கருவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, முகமது கஜினியை பற்றி நம்ம எல்லாருமே வரலாறில் படிக்கிறோம். ஆனால் முகமது கஜினி 18 முறை படையெடுத்தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்னும் கேட்டிங்கன்னா, முகமது கஜினி அந்த மாதிரி படையெடுத்து அந்த மாதிரி முஸ்லீம் மன்னர்கள் கொள்ளையடிக்கிறது, பெண்கள் கற்பை சூறையாடுறது, இதுக்கு பயந்துட்டு வந்தவங்க தான் தமிழர்கள்லாம். இந்த சவுத் இந்தியாவுக்கு வந்தவங்கலாம் அங்கேருந்து வந்தவங்க தான் அப்படியே. ஸோ அதனால தான் இந்து மதம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது தெரியாமல் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் தனியாக இருந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் இங்கே இருக்கிறவனும் அதே சிவபெருமானை தானே வணங்குறாங்க, கிருஷ்ணரை தானே வணங்குறாங்க, இந்தியா ஃபுல்லாக அதை தானே வணங்குறாங்க. அப்புறம் எப்படி இங்கே தமிழ் தனியாக வந்துடுச்சா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மொழி வருது. அந்த மொழி எப்படி தான் வந்துச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, கணிக்க முடியாது. சரி, அப்போ இன்னும் கேட்டிங்கன்னா, சௌராஷ்டிரான்னு ஒரு மக்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இது ஞாபகமே இருக்குது. அந்த சோமநாதர் ஆலயத்தை குஜராத்தில் இருக்கிற சோமநாதர் ஆலயத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் முகமது கஜினி வரான். நிறைய அட்ராசிட்டிலாம் பண்ணும்போது பயந்துட்டு வரவங்க தான் இங்கே சௌராஷ்டிரா மக்களும். ஸோ அதுக்கு முன்னாடியே அதே மாதிரியே ஒவ்வொரு மன்னர் ஆட்சியிலும் பயந்துட்டு வர்றவங்க தான் ஒவ்வொருத்தராக அப்படியே இங்கே வந்துடுது. மேபி இதோடைய எக்ஸ்டென்ஷன் கூட இலங்கையாக இருக்கலாம். இன்னும் கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த உலகமே இங்கேருந்து போகிற எக்ஸ்டென்ஷன் தான். அந்த டெல்லி சார்ந்த பகுதி சொர்க்கத்திலேருந்து போகிறது தான். ஏன்னா டெல்லி தான் சொர்க்கமாக இருக்கும் முதல் 2500 வருடம், அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகுது. இது 5000 வருட காலச்சக்கரம். இப்படிங்கிற ரகசியமே கடவுளே சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. ஒரு வயோதிகர் உடலை சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் கடவுளுடைய நேரடி குழந்தைகள் ஆகிறாங்க. பிரம்மா மூலமாக ஆகிறதுனால அவங்க பேர் பிரம்மா குமாரிகள், பிரம்மாவுடைய குழந்தைகள்னு அர்த்தம். வர்றது யார்? கடவுள் யார்? ஒருத்தர் தான். பேர் என்ன? சிவன். அவரைத்தான் அல்லான்றாங்க. அல்லான்னா அந்த பாஷையில் கடவுள், அவ்வளோதான். அது ஒரு பேர் கிடையாது. பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, அது பேர் கிடையாது. அப்பா, அனைவருக்கும் அப்பா, அவ்வளோதான். பேர் சிவன். இவரைத்தான் எல்லா மதத்துலேயும் வணங்குறது. கடவுள் ஒருத்தர் தான், ஆனால் அவர் வர்றது பாரதத்தில் தான் வர்றார். அதான் ஆச்சரியம். ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த 5000 வருட காலச்சக்கரம் பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார்.
ஸோ பாரதம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, ஏன் எல்லாமே பாருங்கள், ஜாக்கிர் நாயக் இங்கேருந்த ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிறார். அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே இல்லையா? அவர் வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளே வராத மாதிரி சில காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டாலும் கூட, வெளியே போனாலும் அவர் ஃபேமஸாக தானே இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதுக்கு முன்னாடி ஓஷோ கலக்கிட்டு இருந்தார், அவருமே இந்தியாவிலேருந்து வெளியேற்றப்பட்டார். அப்புறம் எல்லா நாட்டிலேருந்துமே அவர் வெளியேற்றப்பட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்தியாவிலேருந்து வரக்கூடியவர்கள் எப்படி உலகம் ஃபுல்லாக ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்துகிறாங்க, குறிப்பாக ஆன்மீகத்தில், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும். காரணம், இங்கே தான் கடவுள் வரார். இங்கேருந்து ஞானத்தை எடுத்துகிட்டு போய் தான் மற்ற மதங்களே உருவாகுது. அது எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சோமநாதர் ஆலயம், சோமநாதர் ஆலயத்தை கொள்ளையடிக்க வரான். அந்த சோமநாதர் ஆலயத்தின் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்போ கொள்ளையடிக்க வரும்போது முஸ்லீம் மன்னர்களும் பார்த்து அப்படியே மிரண்டுட்டாங்கன்னு சொல்லணும். ஒன்று, அது தங்க வைர வைடூரியத்தினாலே கட்டப்பட்ட கோயில். எல்லாத்துக்கும் மேலே மூலவர் சிவலிங்கம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்தரத்தில் மிதக்கும் லிங்கம் எப்படி இருக்கும்? கீழே பூமியிலையும் படாது, மேலே போய் ஒட்டிக்கிட்டும் இருக்காது, சைட்லேயும் அட்டாச்மெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவன் அப்படியே பார்த்தோன்னே பயந்துட்டான், பிரமிச்சிட்டான். இருந்து வாலெல்லாம் எடுத்து வச்சு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு மட்டும் அவனால் உணர முடியுது. ஸோ அவங்க மதத்தில் வந்து இதெல்லாம் ஒரு சாத்தான, இதெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவனுக்கு இது ஒரு கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயமாக நினச்சிட்டு கோயிலெல்லாம் உடச்சிட்டு அந்த லிங்கத்தையும் உடச்சிட்டு கடைசிட்டு போகிறாங்க. நிறைய கோயில்கள் அந்த மாதிரி லிங்கம் உடஞ்சதெல்லாம் இருக்கும் உலகம் ஃபுல்லாக. இதில் ஆச்சரியம் என்னென்னா, மசூதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்குது, சர்ச்சுக்கு கீழே பார்த்தா லிங்கம் இருக்குது. இதோ இப்போ கூட கேரளாவில் அந்த மாதிரி சில தெய்வ சிலைகள்லாம் கிடச்சி அந்த சர்ச்சுக்காரங்களே வந்து இந்துக்களில் வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா நாட்டிலையும், முஸ்லீம் நாட்டிலே இருக்குது, அரபு நாட்டிலே இருக்குது. எல்லாம் இங்கேருந்து போன இந்துக்கள்லேருந்து வரது தான். இந்துக்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான் மற்ற மத ஸ்தாபகர்களே. ஸோ அதனால தான் இந்தியர்கள் பிடிச்சி இழுக்கிறாங்க. எந்த மதம் எடுங்க, கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், எல்லாமே அந்த பல கடவுளை வணங்குறவங்களை எதிர்த்தே பேசுறதுன்னா இந்து மதத்தை தான் எதிர்த்து இருக்கும். ஏன்னா இங்கேருந்து வந்தவங்க திரும்ப அங்கே போயிடக்கூடாது. ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லை, அம்மா இல்லை, எப்படியா இருந்தாலும் தாய் மதம் இல்லை. தாய் மதம்ன்றது இந்துக்களுக்கு கிடையாது, இந்துக்களுக்கு அவங்க மதம் அது ஓகே, எல்லா மதத்திற்கும் தாயின்னு அர்த்தம். ஸோ திரும்பி போயிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் பயமுறுத்தி நீங்கள் பைபிள்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். ஃபுல்லாக அதோடைய இதுவே லட்சியமே அதில் தான் இருக்கும். இந்து மதத்துக்கு போயிடாத. குரானை பார்த்தாலும் அதான் லட்சியமாக இருக்கும். அல்லாஹ் ஒருவரே கடவுள்ன்றது என்ன செய்தின்னு தான் தெரியல. யார் கடவுள்? அல்லாஹ் தான் கடவுள். யார் அல்லாஹ்னா கடவுள் தான் கடவுள். அப்போ யார் கடவுள்? கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா யார் கடவுள்? இருப்பதாக இருக்கிறேன். என்ன ஒரு டெஃபினேஷன் இல்லையா? பாவம், அவங்களுக்கும் தெரியாது, என்னன்னே தெரியாது. அது அந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுற மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கும் அது பிடிக்கும். ஆனால் அதுக்கு கேள்வி கேட்டால் பதில் தெரியாது யாருக்குமே, எந்த மதத்தினருக்குமே தெரியாது. இப்போ சிவலிங்கத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்துக்களுக்கும் தெரியாது. சரி, அந்த சிவலிங்கத்தெல்லாம் அடித்து நொறுக்கி அது எப்படி இருந்தது நமக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக பார்ப்போம், பட் இப்போ பார்க்க முடியாது. எப்போ பார்ப்போம் அப்படின்னா, ஒரு 1000 வருடம் முன்பு அதை வந்து இடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 200-300 வருடம் முன்பு அது கட்டப்பட்டு இருக்கும். சரி, 200-300 இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருடத்துக்கு முன்பு. ஏன்னா இந்த காலச்சக்கரத்தில் முதல் 2500 வருஷம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். சொர்க்கத்தில் யாரும் எந்த மதமும் இருக்காது, எந்த கோயிலும் கட்ட மாட்டாங்க, சாமியே வணங்க மாட்டாங்க. ஏன்னா நாம் யாரெல்லாம் சாமி நினச்சிட்ருக்கிறோமோ இந்துக்கள், அவங்க எல்லோரும் அங்கே உயிரோட்டமாக இருப்பாங்க. அங்கே வாழ்ந்த தேவதைகளை தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அப்படி இருந்தவர்கள் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னு தெரியாது. அப்போ எப்படி துக்கம் வரும்? குழந்த மாதிரி இருப்போம், பரிசுத்தமாக. குழந்தைங்களுக்கு கூட அந்த பொறாமை இதெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அதுவுமே இருக்காது, குழந்தைங்களுக்கும் இருக்காது, பெரியவங்களுக்கும் இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவி கர்ப்பமே ஆவாள், மற்றபடி காமத்தினால் கிடையாது.
அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இயேசுவே பாருங்களாம், காமம் இல்லாமல் பிறந்தால்னு நம்புறதுனால, ஆனால் உண்மை அது கிடையாது, அது வேறு விஷயம். பட் ஆனாலும் காமம் இல்லாமல் பிறந்தால் அவர் கடவுளுக்கு சமம் அப்படின்ட்டு அவங்களும் வணங்குறாங்க. ஆனால் அவர் காமம் இல்லாமல்லாம் பிறகலை. ஏன்னா அங்கே ஞானத்தை சொன்னதே இயேசு கிடையாது. இயேசு உடம்புல வந்தால் வேறு ஒரு ஆத்மா. ஒரு மதமும் அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி சித்தார்த்தர் உடம்புல புத்தான்ற ஒரு ஆத்மா, அது எங்கன்னா மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும் கடவுள்கிட்ட இருந்து. நாம் எல்லாருமே அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஆத்மா எப்படின்னா, நம்ம எப்படின்னா தாயின் கர்ப்பத்துக்கு போய் குழந்தையாக பிறந்து வருவோம். மதத்தை ஸ்தாபனம் செய்யக்கூடிய ஆத்மா என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற உடம்புக்குள்ளே பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்கும். எஸ்ன்னு ஒரு மனிதன் இருக்கும்போது கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வரும். நபின்னு ஒரு மனிதன் இருக்கும்போது ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வரும். ஸோ அந்த ஆத்மா மதத்தை ஸ்தாபனை பண்ணும். அதுக்கு எப்படி ஞானம் கிடச்சிது? மேலேருந்து வந்ததுனால மேலே கடவுள் அவருக்கு மட்டும் சொல்லி அனுப்பிச்சாரா அப்படின்னு தோணும். அது இயற்கை தான், எல்லாருக்கும் அப்படி தானே தோணும். கடவுள் சொல்கிறாரு, மேலேருந்து நான் ஞானத்தை கொடுத்தேன்னா உங்கள் எல்லாருக்குமே ஞானம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே மேலேருந்து தானே வரீங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, தாயின் கர்ப்பத்தில் போனால் எல்லாம் மறந்துடும். அதனால தான் அது தாயின் கர்ப்பத்துக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஞானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாயின் கர்ப்பத்துக்கு போயிடும். அதான் அடுத்த ஜென்மம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நடக்குது? எப்படி அந்த ஞானம் அதுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, மேலே எனக்கு வாயும் இல்லை பேசுகிறதுக்கு, உங்களுக்கு காதும் இல்லை கேட்குறதுக்கு. உடம்பு இருந்தால் தான் பேசவும் முடியும், கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். எந்த காரியமும் உடல் இருந்தால் தான் பண்ண முடியும். கடவுளாகவே இருந்தாலும் உடம்பு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் கடவுளே வரார் கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலை இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக. ஆத்மானு என் ஒருவனையே நினைவு செய்யுங்க, இதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம். அப்போ இறைவன் எப்படி இருப்பார்னு தெரியணும்ல. அல்லாவையே வணங்குங்க, ஓகே. அல்லாஹ் எப்படி இருப்பார் தெரியாதுப்பா. எங்கே இருக்கார் அதுவும் தெரியாதுப்பா. தெரியாமல் ஏதோ ஒரு குத்துமதிப்பாக வணங்குறது தான் எல்லா மதத்துலையுமே. அதான் பக்தி. மனிதனாக உருவாக்குறது பக்தி. கடவுளே கொடுத்தா தான் ஞானம். அதைத்தான் இப்போ கொடுக்குறாரு. ஞானம் எதுக்கு? பக்தி எதுக்கு? பக்தி நரகத்தில் துக்கம் தாங்க முடியாமல் எதையோ ஒன்று பிடிக்கிறது. அப்படியே மூழ்கிட்டே இருக்கிற படகுல கையில் கிடைக்கிற எதையாவது பிடிச்சி, நீ என்ன பிடிச்சாலும் மூழ்கிட்டு தான் இருக்க போகிற. அப்போ கடலில் மூழ்கிட்டு இருக்கிற அப்படி தூக்குறதுக்காக வர்றது தான் ஞானம். அதை கடவுள் தான் கொடுக்க முடியும். இந்த துக்க கடலில் இருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் இருந்தியே, அதனால் ஆனந்தமாக இருந்தே. இன்றைக்கி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கிட்டே எனக்கு ஆனந்தம் வேணும் ஆனந்தம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? துக்கத்தை நெருப்பில் கை வச்சுட்டு சுடாதுன்னா எப்படி சுடாமல் இருக்கும்? இப்போ இதுக்கெல்லாம் காரணம் உடம்புன்னு நினச்சது. அதுலேருந்து புத்தியை விலக்கு, என் ஒருவனின் நினைவில் இரு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கு தான் சிவபெருமான் வர்றார். அப்போ அவர் எப்படி இருக்காருன்னு தெரியும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அதை விடுங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பு நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான். கண்ணுக்கு தெரியாத ஆத்மா தான் நீங்கள். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது அப்படின்னு உணர்ந்து நடந்துட்டு இருப்பாங்க சொர்க்கத்தில் எப்போவுமே. பிறரை பார்த்தால் கூட அந்த பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவில் தான் உங்களுடைய கவனம் இருக்கும். அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி, தூய்மை, சுகம். ஸோ இப்போ உடல்னு நினைக்கும் போது தான் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வருது. அப்போ தான் துக்கம், பாவம் செய்கிறோம், துக்கம் வருது. துக்கம் வரும்போது கோயிலெலாம் கட்டுறோம், வேதங்கள்லாம் உருவாக்குறோம். ஆனாலும் அது எல்லாமே மனித வழி. அது உங்களுக்கு துக்கத்தையே கொடுக்கும். கடவுள் வர வரைக்கும் அது எதையாவது பிடிச்சிக்கணும், ஏதாவது ஒரு நம்பிக்கை வேணும்ல அதுக்காக. அப்போ லிங்கம் எப்படி வருது? மோசஸ் முதலாக கடவுளை பார்க்கும்போது ஒரு முள்ளுச்செடி எரியிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். நிஜத்தில் நடந்தது கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். எந்த மதத்தின் வேதம், குரான், பைபிள், கீதை, ராமாயணம், மகாபாரதம் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும், அதை வச்சு எழுதுகிறாங்க. ஸோ அப்போ முள் எரியுது, மோசஸ் கிட்ட சத்தம் கேட்குது, அதான் கடவுளை நேரடியாக பார்த்தாரு. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, கடவுள் ஒளி ரூபமாக இருக்கார். அதான் சொல்கிறார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவர் வயோதிகர் உடல் வர்றார், அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். எங்கே? புருவமத்தியில் அமர்ந்து தான். ஏன்னா ஆத்மா உட்கார்ற இடம் இது தான். பரமாத்மா வந்தாலும் அதுதான். அவரும் ஆத்மா தான், நம்மள மாதிரியே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். அப்போ உயர்ந்தவர்ன்றது குணத்தினால் தானே தவிர தோற்றத்தினால் கிடையாது. அவர் பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல. தாயின் கர்ப்பத்தில் குழந்தைய பிறக்காததுனால தான் அவரை பார்க்கவே முடியல. ஞானத்தை கொடுக்கும்பொழுது கூட நீங்கள் பார்க்குறது வேற ஒருத்தருடைய உடல், பிரம்மாவுடைய உடல். அந்த உடம்புல இருந்து அவர் ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவார்.
எங்கே வர்றார்? கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வர்றார். கலியுகத்தில் எல்லாம் ஒருவரை ஒருவர் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற முள்ளுனால குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது முள் காடுன்றார் கலியுகத்தை. சொர்க்கம் மலர்களின் பூந்தோட்டம். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விஷமே இருக்காது. அன்பு, அமைதி, தூய்மை எல்லாமே அந்த குழந்தைத்தனம் தான் இருக்கும். ஸோ அதுதான் அது பூந்தோட்டம். முள் மாதிரி இருக்கிற உலகத்தை பூந்தோட்டமாக மாற்றுறதுக்காக கடவுள் வர்றார். ஸோ இந்த முள் காட்டில் கடவுள் வந்தாருன்றது தான் அந்த முள் பற்றிட்டு எரியுது. ஏன்னா உலகம் அழிகிற நேரத்தில் அவர் வர்றாரு. அதனால தான் இப்போ இந்து மதத்தில் அழிக்கும் கடவுள் சிவன் சொல்லிட்டாங்க. ஆனால் சிவன் அழிக்கிற வேலை கிடையாது, படைக்கிற வேலை தான் பண்ணுறார். படைப்புன்றது இல்லாதது ஜூ மந்திரகாளி போட்டு பைபிள் குரானில் போட்டிருக்கிற மாதிரி கிடையாது. இந்து மதத்துலேயும் அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே இந்த பூமி இருக்கும். உலக அழிவுன்றது இந்த பூமியை புதுப்பிக்கிறதுக்காக 5000 வருடத்திற்கு ஒரு முறை நடக்குது. அது நடப்பதற்கு 100 வருடம் முன்பு இறைவன் வந்து நம்மளை அலர்ட் பண்ணுறார். உலகம் அழிய போது, ஆத்மானு உணருங்க, மரணம் உடலுக்கு தான், ஆத்மா எப்போவுமே இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் நினச்சிட்டு இருக்கிற அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை எல்லாம் எப்போவுமே உங்களுடையவர்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தருடையராக இருந்தாங்க. மாறி மாறி இங்கேயே நடிச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி உருகி நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுன்னு லவ் டைலாக் பேசின கணவனோ மனைவியோ அடுத்த ஜென்மத்தில் போய் வேறு யார்கிட்டயோ அதே டைலாகை பேசுவாங்க. பல ஜென்மமாக பல பேர்கிட்ட அப்படி பேசிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் ஆத்மாவில் கவனம் வைங்க, உடலில் மயங்காதீங்க. ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறக்கும், சரீர கவர்ச்சியில் மயங்காதீங்க. ஆத்மாவில் கவனம் வைக்கும்போது நிரந்தரமாக ஆனந்தம் உள்ளே இருந்து இருக்கும். புலன்களால் இருக்குது. புலன் இன்பத்தினால் வர ஆனந்தம் உங்களை மயக்கும், ஆத்மாவின் சக்தி குடிச்சிடும், குறைச்சிடும். ஆனால் ஆத்ம உணர்வில் இருக்க வருகிற ஆனந்தம் ஆத்மாவின் பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனந்தத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வெளி உலகத்தை சார்ந்த ஆனந்தம் இருக்காது, ஆத்மான்ற உணர்விலே இருக்கும். கூடவே இறைவனையும் நினைக்க செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் இல்லையா, அவரை நினைக்க ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும். இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதுடைய நினைவு தான் ஜோதிலிங்கம், சிவலிங்கம். அவருடைய பேர், லிங்கம் வந்து அதோடைய நினைவு சின்னம், நினைவு சின்னம், சிவனின் நினைவு சின்னம். அவர் எப்படி இருப்பாருன்ற நினைவு சின்னம். அது ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அது அவர் கிடையாது, அவர் இப்படி இருந்தார், அவ்வளோதான். அதே மாதிரி சிவலிங்கம் அது சிவன் கிடையாது. ஃபோட்டோவாவது அவர் இப்படி தான் இருந்தான்னு துல்லியமாக, ஆத்மாவை எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும்? ஸோ அதோடைய நினைவு சின்னமாக பெருசாக இங்கே செஞ்சுருக்கிறோம். அதுலேயும் சிவலிங்கத்துடைய மேல் பகுதி இப்போ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து அந்த உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை சின்னதாக வச்சுருக்கிறார், ஒரு 11 பீஸு. அது பார்த்திங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும், முட்டை வடிவத்தில். அப்போ நம்ம பார்க்குற சிவலிங்கம் அப்படி இருக்காது இல்லையா, முட்டை வடிவத்தில் மேலே இருக்கும், கீழே அப்படி இருக்காது. அந்த மேலே இருக்கிற முட்டை வடிவம் மட்டும்தான் சிவன் ஜோதி ரூபம். கீழே இருக்கிறது என்னென்னா, இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வரார், அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மாவின் குழந்தைகள். சிவனுடைய குழந்தைகள் பிரம்மா மூலமாக ஆனதுனால பிரம்மா குழந்தைகள், பிரம்மா குமாரிகள். அப்போ அந்த பிரம்மாவுடைய வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த பிராமணர்கள்ன்றது பிரம்மா குமாரிகளை தான் குறிக்குமே தவிர ஜாதி பிராமணர்களை குறிக்காது. ஏன்னா அவங்க கர்ப்பத்தில் தான் பிறக்கிறாங்க, காமத்தினால தான் பிறக்கிறாங்க. சரி, இறைவனுடைய ஞானத்தை கேட்டு டக்குன்னு நம்ம கடவுளுடைய குழந்தை ஆயிடுறோம் அந்த நிச்சய புத்தி வந்த உடனே. அப்போ பிரம்மா வாய் வழியாக சிவன் பேசுகிறார். அந்த பிரம்மா உடலை எடுப்பதே அவர் வாயை பயன்படுத்தி பேசுகிறதுக்காக மட்டும்தான். இப்போ விதவிதமாக சாப்பிட்றதுக்கோ. அப்போ சிவலிங்கத்தில் கீழே பாதி நாம் பார்க்குறோம் இல்லையா, அது பிரம்மாவுடைய வாய் தான், அந்த வயோதிகருடைய வாய். ஸோ அதனால தான் அது பேர் கோமுகின்னுவாங்க. கோமுகின்னா பசுவோடைய வாய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கோயிலில் நீங்கள் அபிஷேகம் பண்ணுற தண்ணி வெளியில் வர இடத்துக்கு பேரும் கோமுகின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பாருங்கள் பிரம்மாவுடைய சிலை தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரியாமலே தான் அவங்க வடிச்சிருக்கிறாங்கன்றது தான் ஆச்சரியம். பக்தியில் கரெக்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. கடவுள் ஞானத்தை வைத்து பொருத்தி பார்க்கும்போது தான் தெரியும். பைபிள், குரான் எதை நீங்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு சத்தியமாக அது அர்த்தம் தெரியாது. தெரிஞ்சதான் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இறைவன் சொல்லும்போது தான் தெரியும் இல்லையா. உதாரணத்துக்கு பாருங்கள், ஆதாம் வந்து மண்ணிலேருந்து, அதாவது ஒரு சில விஷயங்களும் பாருங்கள், என்னடா ஒரு சிலையாடா படைக்கும், சிலைக்கு இது இருக்கா அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. சிலையால் எதையாவது உருவாக்க முடியுமா? அல்லாஹ் தான் உருவாக்குவார். சரி, அல்லாஹ் எப்படி உருவாக்குனார்? அல்லாஹ் எப்படி இருக்காருன்னே உங்களுக்கு தெரியாது, அப்புறம் என்ன அவர் உருவாக்குனார் அதுன்னு சொல்கிறது தெரியாது. பட் ஆனால் இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க.
இப்போ உதாரணத்துக்கு ஆதாம் வந்து மண்ணிலிருந்து படைக்கிறார். மண்ணிலிருந்து தான் கடவுள் படைக்கிறாருன்னா அப்போ ஆதாமை மட்டும்தானே படிச்சிருக்கிறார், மற்றவங்கள அவர் படைக்கலையா? இப்போ சூப்பரான பாயிண்ட்டில் ஆதாமை மட்டும்தானே அவர் படைக்கிறாரு. மற்றவங்களாம் ஆதாம் மூலமாக பிறக்கிறாங்க, காமத்தினால் பிறக்கிறாங்க கதைப்படி. ஆனால் உண்மையில் காமத்தினால் பிறக்க மாட்டாங்க. ஆதாமன்றது இந்த பிரம்மாவைத்தான் குறிக்குது. பிரம்மாவுடைய குழந்தைகள் நாம தான் அந்த ஆதாமுடைய குழந்தைகள். இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலை அடையணும். ஏன்னா சொர்க்கத்தில் அது இருக்காது. அது உங்களுடைய குணமாக மாறினா தான் நீங்கள் அங்கே போகிறதுக்கே தகுதி பெறுவீர்கள். ஏன்னா இந்த குணத்தை தான் ஆத்மா அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். கடவுள் எப்போ கொடுக்குற இந்த ஞானத்தை? கலியுகத்தின் இறுதியில் புத்தியெல்லாம் களிமண் ஆயிடுச்சு. மனுநாளான இந்த உடம்பை தவிர எதையும் யோசிக்க முடியாத நிலை அந்த காமம் இதிலே மூழ்கி கிடக்குது. நாளுக்கு நாள் விதவிதமாக கற்பழிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஸ்டேட்லேயே நடக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதே மாதிரி நடக்கும். பல நாடுகள்லேயும் நடக்கும். கொடூரமாக இருக்கும். ஸோ பட்ட பகலில் பூனே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பஸ்ஸுக்குள்ளே கற்பழிப்பு நடக்குது 6 மணிக்கு. அதுவும் ரொம்ப ஃபேமஸான பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு வேறு. இப்போ எவ்வளோ கொடூரமாக உலகம் மாறிட்டு இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் அந்த உடல், மண்ணினாலான இந்த உடல்லே அவனுடைய கவனம் இருக்குதுன்றது தான் அந்த மண்ணிலிருந்து ஆதாமை எழுப்பினார் இல்லையா? அந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் அவன் தூங்கிட்டு இருக்கிறான், மயக்க நிலையில் இருக்கிறான். எழுப்புறார் இல்லையா? ஒன்று தூங்குறவனை எழுப்பாங்க, இல்லை மயக்கத்தில் இருக்கிறவங்கள எழுப்பாங்க. விஷ்ணுவும் படுத்துட்டு தானே இருப்பார். அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், மேலே பிரம்மா இருப்பார். விஷ்ணுவாக சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறக்கிற முதல் குழந்தை கிருஷ்ணர். அவர் தான் பெருசான பிறகு விஷ்ணுன்னு ஆகும். ஆனால் கதையில் விஷ்ணுவோடைய ஒரு அவதாரம் கிருஷ்ணர்னு போட்டாங்க. எந்த அவதாரம் கிடையாது. அவதாரம் கடவுளுக்கு மட்டுமே. கடவுள் ஒருவரே, அவர் கடைசியில் ஒரே ஒரு தடவை தான் வர்றார். மகிமையெல்லாம் தூக்கி அங்கே போட்டாங்க. இங்கே நம்ம கிருஷ்ணருக்கு போட்டோம், அவங்க இயேசுக்கு போட்டாங்க, இன்னொருத்தவங்க நபிக்கு போட்டாங்க, புத்தருக்கு போட்டாங்க, ஒவ்வொருத்தருக்காக போட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாமே இறைவனுடைய மகிமை. அது உண்மையில் அந்த மகிமை தூக்கி போட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு மட்டுமே பொருந்தும். அப்போ மண் உடலில், அதாவது உடல் உணர்வில் இருக்கிற நம்மை ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் இறைவனுடைய படைப்பு. ஸோ இது வந்து கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ தெரியுமா? தெரியாது. ஸோ இப்போ இறைவனே இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் நமக்கும் தெரியும், இல்லைன்னா நமக்கும் தெரியாது. நம்ம பாட்டுக்கு லிங்கத்தை வழிபட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ லிங்கத்துக்கு அசிங்கமான அர்த்தம் சொன்னாலும் நம்ம கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். இல்லை புரோட்டான் எலக்ட்ரான் சொன்னாலும் கம்முன்னு கேட்டுட்டு இருப்போம். அது ஒரு டார்க் எனர்ஜினா அதுவும் கம்முன்னு கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா எது உண்மைனே தெரியாது. அதான் விஷயம். இப்போ நமக்கு கொடுக்குறார் ஞானத்தை. என்ன கொடுக்குறாரு? இறைவன் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறாரு. ஆத்மாக்களும் நட்சத்திரம் மாதிரி தான் ஜொலிக்கிறோம். வானத்தில் நட்சத்திரம் எதுலையாவது உட்கார்ந்துட்டு இருக்குதா? அது பாட்டுக்கு அந்தரத்தில் தான் இருக்குது. அது ஒரு அதிசயம்ன்றார். அப்படி இருக்கிறது ஒவ்வொரு கிரகமுமே அந்தரத்தில் அப்படியே தான் இருக்குது. எதுலேயும் எது மேலேயும் அது இல்லை, அல்லது எதுலேயும் கட்டி தொங்க விடவும் இல்லை. அதே மாதிரி தான் கடவுளும் மேலே அந்தரத்தில் தான் இருப்பார். ஆத்மாக்களும் அங்கே தான் இருப்போம். கடவுளோடு இருக்கும்போது அந்தரத்தில் தான் ஒன்று ஒட்டிட்டுலாம் இருக்காது, தனித்தனியாக தான் இருக்கும் அந்தரத்தில். இதோடைய நினைவு பாருங்கள், பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னொரு சிறப்பு தெரியுமா? அந்த சிவன் கோயில் சோமநாதர் ஆலயம், இவங்க பெருசாக பேசுகிறது என்னென்னா, முகமது கஜினி கொள்ளையடிச்சா 1000 வருஷம் முன்னாடி இருந்துச்சு, அந்தரத்தில் தொங்கிச்சு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அது இப்போ மீண்டும் அதை பிரத்யக்ஷம் பண்ண போகிறோம் 1000 வருஷத்துக்கு பிறகு. அது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு அந்த பக்தியோடைய புகழ் பாடுறாங்க. பக்தி ஞானத்துடைய நிழல், ஒரிஜினல் ஞானம்தான். நிஜத்தில் இருந்ததோடைய நினைவு தான். அதுவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த அற்புதத்தையே எடுத்துக்கிட்டால் கூட அந்த சோமநாதர் ஆலயம் இருக்குது, அதோடைய சிறப்பு என்னென்னா, உலகத்தில் யாருக்குமே தெரியாது. உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட கோயிலே அதுதான். எல்லா மதத்துக்கும் சேர்த்து எல்லாருக்குமே தெரியும் இந்து மதம் தான் ஃபஸ்ட்டு தோன்றிச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றது வருது. வரதுனால தான் இந்து மதத்தை எதிர்த்து அவங்க பேசுகிறாங்க. அவங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்றதை விட இதுக்கு முன்னாடி அந்த மதம் தோன்றிச்சின்றது அதில் வருதுன்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் இந்து மதத்துடைய எந்த விதத்துலையும் மற்ற மதத்துடைய பேரே இருக்காது. ஏன்னா அப்போ அது மற்ற மதங்கள் உருவாகவே இல்லை. சரி, அப்போ அந்த சிவலிங்கம் தான் உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் சிவலிங்கம், சோமநாதர் ஆலயத்தில் வைக்கப்பட்டது. அதனால தான் கொள்ளையடிக்க வந்தாலும் பாருங்கள், ஒரு பாட்டு வரும் இல்லையா, கல்லானாலும் முருகன் கோயில் சிலையவன், ஏதோ ஒன்று வரும், முருகனுடைய பெருமை. அந்த மாதிரி திருடவே வந்தாலும் நான் எங்கள் அப்பா வீட்டில் தாண்டா திருடுவேன்ட்டு முஸ்லீம், ஏன்னா அவங்களுக்கும் அப்பா தானே கடவுள். அவங்க அப்பான்னு ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல இல்லையா. ஒரு பையன் ஊதாரித்தனமாக சுற்றினாலும் அவனுக்கு ஒரு அப்பாவுக்கு தானே பிறந்திருப்பான்.
எனக்கு அப்பா கிடையாதுன்னு சொல்கிறதுனால அவர் ஒன்றும் மேலே இருந்து குதித்து வர்றது கிடையாது. அதே மாதிரி ஆத்மாக்கள் எல்லாருக்கும் ஆஸ்தியை கடவுள் தான் கொடுக்குறாரு. ஆஸ்தியை கொடுக்கறதுனால தான் அப்பா, மற்றபடி அவர் பெத்தெடுக்கிறது கிடையாது. இந்த ஞானத்தை கொடுக்குறாரா, கேட்குறவங்க ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போய்டுவாங்க தண்டனை அடையாமல். மற்றவர்களுக்கு கடவுள் அடின்னு தண்டனையை கொடுத்து அவனை தூய்மைப்படுத்தி கொஞ்சம் நரகத்தில் கொஞ்சம் முன்னாடி பிறக்க வைப்பார். ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, முன்னாடி பிறக்க வைக்கிறார். அப்போ அவங்களுக்குமே கடவுள் தான் ஆஸ்தி கொடுக்குறார். ஸோ அப்போ எல்லாருக்கும் அப்பா தான். ஸோ அப்பா கிட்ட இருந்து தானே இல்லையா, அப்பாவுடைய சொத்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் சொர்க்கம் வந்து கடவுளுடைய வழிப்படி நடந்தவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஆனால் 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுறோம். அங்கே ஆத்மா நீ அப்படின்னு சொல்கிறது கடவுள் வரமாட்டார். இப்போ நம்ம சொன்னது கடவுள் நமக்கு சொல்கிறது எந்த அளவுக்கு ஆழமாக பதிய வைக்கிறீங்களோ அது அடுத்த 2500 வருஷத்துக்கு இயல்பாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வருவீங்க. அப்போ தான் மதங்கள் எல்லாம் வருது. ஸோ அப்போ முதலாக அந்த ஒரு துக்கம் வருது இல்லையா, காமம் கோபம் இதெல்லாம் விழும்போது கொஞ்சம் துக்கம் வரும்போது தான் கடவுளை பற்றிய சிந்தனையே மனிதனுக்கு வருது. அப்போ தான் அவனுக்கு காட்சி கிடைக்கும், சிவலிங்கம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு வாய் வழியாக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத அந்த காட்சி வரும்போது அவன் துல்லியமாக எதை பார்த்தானோ தெரியல, ஆனால் அது வரையும் போது பார்த்திங்கன்னா சிவலிங்கம் ஆயிடுச்சு. ஜோதியை பார்த்துருப்பான், வாயை பார்த்துருப்பான். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், வாய் மாதிரி இருக்கும், கீழே மேலே அப்படியே ஜோதி எரியிற மாதிரி இருக்கும். சிவலிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு எரியிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை உருவாக்கிடுறாங்க. அது ஆரம்பத்தில் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே அந்த காட்சி கிடைக்கிறது. அதே மாதிரி சிவலிங்கத்தையும் செய்கிறாங்க. ஸோ அந்த ஆரம்பத்தில் தங்க வைர வைடூரியம் கொட்டி தான் சொர்க்கத்தில் மாளிகைகளே தங்க செங்கற்களால் தான் இருக்கும். ஆனால் அங்கே கோயில் இருக்காது. அதுக்கப்புறம் இயற்கை சீற்றம் வரும். நம்ம மனிதர்கள் எப்போ காமம் கோபம் இந்த மாதிரி அழுக்கான குணம் வருதோ, அசுரர்களாக மாறுமோ, அப்போ தான் இயற்கை சீற்றம் வருது. பெரும்பான்மையானது பூமிக்கு அடியிலே போயிடும் நிலநடுக்கத்துலலாம். ஆனால் அதெல்லாம் போய் மீதி இருக்கிறதே அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு கோயில் கட்டுவாங்க. அப்போ சொர்க்கத்தில் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இதில் ஓடி போய் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் மதங்கள்லாம் தோன்றிய பிறகு அவன் இங்கே தான் வந்து கொள்ளையடிக்க வருவான். ஏன்னா எல்லாருக்கும் அப்பா வீடு இல்லை, அவனுக்கு தெரியாது. பட் இயல்பாகவே அவன் ஈர்க்கப்படுவான். இன்னும் கேட்டிங்கன்னா அது முகமது கஜினி ஒரிஜினலாக முஸ்லீம் ஆத்மாவாக கூட இருக்குமான்றது டவுட்டு தான். இந்து ஆத்மாவே இருக்கும். ஏன்னா அங்கே போய் பிறவி கொடுக்கும்ல. ஸோ அப்போ அந்த மதத்தில் அது போய் பிறக்கும், கொள்ளையடிச்சிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடமை முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் இந்து மதத்திலே வந்து பிறந்துடும், அல்லது இந்தியாவில் வந்து பிறந்துடும். ஸோ அதுதான் காரணம். இப்போ எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் இந்தியாவை சார்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க, ஃபேமஸாக இருக்கிறவங்க. இப்போ வந்து 2 விஷயம் நடக்குது. கடவுளுடைய வழியை மீற ஆரம்பிச்சிடுறீங்க காமம் கோபத்தில் வந்து. அப்போ கடவுள் கொடுக்குற சொர்க்கத்தை அனுபவிக்கும் தகுதியை இழக்கிறதுனால தான் அது கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதே நேரத்தில் மற்ற மதத்தினர் சொர்க்கத்துக்கு வரல, பாலைவனத்தில் மதம் தோன்றுறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ செல்வம் வேணும்னா இங்கே தான் வரணும். அவங்களுக்கு வந்து செல்வம் கிடைக்கிற ஒரு தங்கச் சுரங்கம் பாரதம், அப்பா வீடு இல்லையா. வந்தோமா அங்கே போய் அள்ளி போட்டுட்டு வந்தோமா அப்படின்ட்டு வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த லிங்கத்தை உடைக்கப்பட்டு அது வந்து அங்கே இருக்கிற பூசாரிகளால் அந்த உடஞ்ச அந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எங்கே வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க, பயந்துட்டு வராங்க. அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கே தான் வராங்க எல்லாமே. அங்கே பயந்துட்டு வந்தவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம். முகலாய படையெடுப்பு மற்ற அந்நிய படையெடுப்பில் அவங்க கொடுக்குற அட்ராசிட்டி தாங்காமல் இங்கே வர்றது. ஸோ இங்கே வந்து அவங்க கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் வருது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மக்கள் அரசியல் காரணத்துக்காக அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை அது. ஸோ இங்கே இருக்கிறவன் எல்லாம் சிவனை தானே வழிபட்டுட்டு இருக்கிறான், கிருஷ்ணரை தானே வழிபட்டுருக்கிறான், இந்தியா ஃபுல்லாக தானே வழிபட்டுருக்கான். அப்போ எல்லோரும் சகோதரர்கள்னு கூட புரிய முடியாத அளவுக்கு அந்த மதம் எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு தான் மொழியை வைத்து தமிழை வை, தெலுங்குன்னு வை, மலையாளம் வை. ஆனால் எல்லோரும் புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க தான் முட்டாளாக இருக்கிறாங்க. இல்லை வேறு யாருமே வந்து ஹிந்தி வரக்கூடாது அப்படி வரக்கூடாது எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஸோ இங்கே நமக்கு அடிப்படையிலே வந்து ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் நம்பிட்டோன்னு கிடையாது, நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஹிந்தியும் கற்றுக்கல. ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் படித்தாலாவது நமக்கு புரியும். இந்த ஒன்றும் இல்லை, ஹிந்தி ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுனாலே தமிழே அங்கேருந்து தான் வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள் ஹிந்தி கற்றுக்கும் போது உங்களுக்கு தெரியும், என்னடா எல்லா வார்த்தையுமே தமிழ் வார்த்தையாகவே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் எல்லா மொழியுமே, இந்தியாவில் உள்ள எல்லா மொழியிலுமே பார்த்திங்கன்னா ஹிந்தி இருக்கும்.
ஹிந்தியோடைய சத்தம் இருக்கும். தமிழில் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த சத்தமுமே இருக்காது. ஸோ தமிழுக்கு வந்து ழன்ற ஒன்றுத்தை விட்டால் வேறு எதுவுமே இருக்காது இல்லையா? வாழைப்பழம், ஆனால் தமிழர்கள் எல்லாமே வாழைப்பழம் தான் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இங்கிலீஷையோ அல்லது வேறு ஏதோ ஒரு மொழியை அப்படியே நீங்கள் தமிழில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், எழுதவே முடியாது உங்களால். ஃபாதர் எப்படி எழுதுவீங்க இல்லையா? நீங்களே இக்கு போட்டு பா போட்டால் ஃபா அப்படின்றத நீங்களே நினச்சிக்கிறது தான். க எப்படி எழுதுவீங்க? ட எப்படி எழுதுவீங்க? த எப்படி எழுதுவீங்க? க்ஷ எப்படி எழுதுவீங்க? எதுவுமே கிடையாது தமிழில் இல்லையா? ஆனால் நீங்கள் எந்த இந்திய மொழி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஹிந்தியில் உள்ள எல்லாமே வரும். ச ஹ எல்லா மொழி எல்லாமே இருக்கும். ஸோ தமிழில் அது நிறைய அந்த மேபி இங்கே இந்த உடம்பு நமக்கு கிடைத்த பிறகு, ஏன்னா இந்த உடம்பு இங்கேருந்து எடுக்கிறோம் இல்லையா? ஆத்மா அங்கேருந்து தான் வந்துருக்குது. நம்ம சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் தான். இந்த உடம்பு எடுத்த பிறகு அந்த வார்த்தை வராத, தப்பாக உச்சரிக்க அப்படியே ஒரு மொழி வருது. ஸோ அது ஆச்சரியம் பாருங்கள். அந்த சிவலிங்கம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, இவ்வளோ வருஷமாக இருந்துருக்குது, நமக்கு தெரியவே இல்லை. அவங்க ரகசியமாகவே பாதுகாத்துட்டு இருந்துட்டு இப்போ இந்த ராம் மந்திர் கட்டிய பிறகு இதை கொடு அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி, அவர் இப்போ சமீபமாக இந்த வருஷத்து ஜனவரி மாதம்தான் ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட கொடுக்குறார். அது வரைக்கும் ஸ்ரீ ரவிசங்கருக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ அவர் மூலமாக இது பிரத்யட்சமாகணும் அப்படின்ட்டு, ஏன்னா அவர் இந்திய அளவில் ஃபேமஸ் ஆனவராகவும் இருக்கிறார். ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்த ஜோதிலிங்கத்தை அழைச்சிட்டு போய், ஏன்னா இந்தியாவுக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது இல்லையா? மீண்டும் அந்த சோமநாதர் ஆலயத்திலே கூட அது லிங்கத்தை வந்து பிரத்யட்ச பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், இது எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது இல்லையா? தமிழ்நாட்டில் இருந்து இருக்குது. உலகத்திலே முதல்ல கட்டின சிவலிங்கம், உலகத்திலே முதல்ல கட்டப்பட்ட கோயிலும் அதுதான், அந்த ஒரிஜினல் சிவலிங்கம். ஸோ அது பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது, ஆனால் மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொருள் பூமியில் கிடையவே கிடையாது அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது எங்கேயோ வெளியிலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய நினைவு பாருங்களேன். அங்கே பார்த்திங்கன்னா மெக்காவிலையும் பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து சொர்க்கத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது சொர்க்கத்துலேருந்து, ஏன்னா மேலேருந்து ஊந்துச்சுன்னு நினச்சிக்கிறாங்க, சொர்க்கம் மேலே எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ அதிலே தெளிவாக தெரியுது இந்தியாவிலேருந்து தான் அந்த கல்லும் போயிருக்குதுன்ட்டு. மேபி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கூட இந்த லிங்கமாகவே கூட இருக்கலாம், இங்கேருந்து லிங்கத்தை கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ மொத்தத்தில் அந்த சிவனைத்தான் அவங்களுமே வழிபடுறாங்கன்றது தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து இந்த சிவன் கோயிலை இடிச்சும் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே நாடகம். கடவுள் சொல்கிறார், இது யார் மீதும் குற்றம் கிடையாது, நீங்களும் இதுக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தீங்க, குரான்லேயே இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்களும் அப்படி தானே இருந்தீங்க, ஸோ இப்போ இந்த ஞானம் கிடச்சிச்சு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்கிறத அவங்க அந்த அந்த மதத்தில் அப்படியே வெளிப்பட்டுருக்குது. இயேசு போய் செய்தியை சொல்லுவார், நபி போய் செய்தியை சொல்லுவார். என்ன செய்தி சொல்கிறது தெரியாது அவங்களுக்கு. ஸோ செய்தி கடவுள் தான் வந்து கொடுக்க முடியும், அவரே வந்தால் தான் தெரியும். அவரை பற்றி அறிமுகம் தான் அந்த செய்தி. அவர் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு, செம்பு நிறமான ஒளி உலகத்தில், அங்கே தான் ஆத்மாக்கள் இருந்து வந்தோம், மீண்டும் அங்கே தான் போகணும். ஸோ இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே, இந்த கலியுகத்தின் எந்த நினைவும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் கலியுகத்தில் பிறக்காமல் பேய அலையாமல் டக்குன்ட்டு மேலே போக முடியும். ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. மனதில் எந்த எண்ணம் வருதோ அங்கே போய் பிறந்துடும். மிகப்பெரிய ராக்கெட்டு, அதிவேக ராக்கெட் ஆத்மான்ற, ரொம்ப சின்ன ராக்கெட் ஆனால் ரொம்ப வேகமான ராக்கெட். ஸோ எண்ணத்தின் சக்தி, அதுக்கு தான் அந்த மெடிடேஷனில் ஒருமுகப்படுத்தணுன்றாங்க. ஆனால் ஏன்னே தெரியாமலே சொல்லுவாங்க. ஏன் ஒருமுகப்படுத்தணும்னா வேறு எந்த எண்ணமும் வந்துடக்கூடாது. இறக்கும்போது தான் எல்லா எண்ணமும் வரும், அழுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? அப்போ உடலில் இருக்கும்போதே உடல் இருக்கிற நினைவே இருக்கக்கூடாது. வெறும் ஆத்மா, நான் இறைவனுடையவன், இறைவனை தவிர எனக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற நினைவில் இருக்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், அந்த அந்த முதல்ல கட்டப்பட்ட ஜோதிலிங்கம் இப்போ ஃபேமஸ் ஆகுது. ஆனால் அதுக்கான உண்மையான கடவுளே இங்கே வந்திருக்கிறாருன்றது ஃபேமஸ் ஆகலை, தெரியல. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதே பாரத பூமியில். அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தது தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். அந்த தேவதைன்றது தெரியல. ஆதிசநாதனை இந்து தர்மம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆதிசநாதனன்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க, பட் இந்து தர்மம்னு மாற்றிட்டாங்க. தேவதைகளுடைய தர்மம், தேவதைகளாக நாம் இருந்தோம், அதுதான் நம்மளுடைய உண்மையான தர்மம். அது பிற்காலத்தில் இந்து ஆகிடுது. காமம் கோபத்தெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் தேவதைன்னு சொல்லிக்க முடியாது இல்லையா? அதனால் அப்படி சொல்லிட்டோம்.
ஸோ ஆதினா ஆரம்பத்தில் தோன்றிய, சனாதனம்னா என்றென்றைக்கும் அழிவற்றது. ஆத்மா ஆரம்பத்தில் தோன்றிய ஆத்மா தான் தொடர்ந்து எப்போவுமே இந்த பூமியில் இருக்கும். மற்ற ஆத்மாக்கெல்லாம் உலகம் அழியும்போது மேலே போனாங்கன்னா 2500 வருஷம் கழித்து தான் வருவாங்க. 2000 வருஷம் 3000 வருஷம் 3500 வருஷம் கழித்து தான் வருவாங்களே. ஸோ ஆரம்பத்தில் வந்தவர்கள் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அதுதான் சனாதனம், அழிவற்ற தேவதைகளின் தர்மம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மிகப்பெரிய விஷயம், சிவபெருமானே வந்திருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய அற்புதமான விஷயம். இப்போ தான் இப்போ பாருங்கள், அந்த லிங்கம் மீண்டும் வருவதற்கான காரணம், அதுதான் முதல்ல கட்டப்பட்ட கோயில்ன்றது யாருக்கும் தெரியாது. அது பல முறை இடிக்கப்பட்டதுன்னு வரலாறு இருக்குது. அது எப்போ கட்டப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு 1000 வருடம் முன்பு, அதாவது இடிக்கப்படுறதுக்கு 1000 வருடம் முன்பு கட்டப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் அதுதான் முதலாக கட்டப்பட்ட சிவன் கோயில்னு தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? ஏன்னா இவங்களாம் என்ன நினச்சிக்கலாம், எல்லாம் லட்சக்கணக்கான வருடம் கோடிக்கணக்கான வருடமாகவே நம்ம வழிபட்டுட்டு இருக்கிறோம். கோடிக்கணக்கான வருடத்திற்கு முன்பு ராமாயணம் நடந்துச்சு, மகாபாரதம் நடந்துச்சு. எப்போவுமே அது நடக்கலை, அது வேறு விஷயம். இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம், நமக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை அழிக்கிறது தான் மனதுக்குள்ளே நடக்கிற யுத்தம் இது. இந்த யுத்தத்தை வெளியில், நமக்குள்ளே இருக்கிற அசுரகுணத்தை வெளியில் அசுரகுணம் கொண்ட மனிதர்களாக அரக்கர்களாக சித்தரித்து உருவாக்கப்பட்டது தான் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான், எல்லா கதைகளும். மற்றபடி மனிதர்களை கொலை பண்ணுறதுக்கு கடவுள் சொல்லலை. அங்கே கதையில் அப்படி வந்துடுச்சு. அந்த அசுரகுணத்தை அழிச்சிடுன்னாரு, இவங்க என்ன பண்ணாங்க, அசுரர்களே அழிச்சிடுன்ட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் தான் கொல்லணும் அப்படின்னா இல்லையா? கடவுள் அதுக்காக வரார். ஆனால் உலகழிவு நடக்கும், ஆனாலும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மூலமாக தான் அடுத்தடுத்த ஜென்மம் வரும். ஸோ சொர்க்கத்தில் மக்கள் தொகையே பார்த்திங்கன்னா 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ 1000 கோடி மக்கள் தொகை 9 லட்சமாக குறைஞ்சிடும். அந்த 9 லட்சம் பார்த்திங்கன்னா தூய்மையாக மறுஜன்மம் எடுத்தவர்களாக இருப்பாங்க. டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக மாறும். ஸோ அங்கேருந்து அது மட்டும்தான் பாரதமாகவே இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்திலே அவ்வளோதான் இருக்கும் பூமி, மற்றதெல்லாம் கடலுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். 2500 வருஷம் பாரதம் மட்டுமே இருக்கும். உலகத்துக்கே மகுடமாக இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். ஏன்னா மீண்டும் வரப்போகுது, மீண்டும் நடக்கும். அதுதான் விஷயம். இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருடம் முன்னாடி இதே 2025 இதே ஸ்ரீ ரவிசங்கர் பிரத்யக்ஷ பண்ண போகிற இதே விஷயத்தை பற்றி நாமளும் பேசியிருப்போம், இப்போவும் பேசுகிறோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 2025 இதைத்தான் நம்ம பேசுவோம். ஸோ இந்த 2025 இயேசுவை வைத்து, ஏன்னா இது நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. 5000 வருஷமா 2025 இப்போ இன்னும் 3000 வருஷம் இருக்குதுல்ல, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய கவனமும் இப்போ சிவபெருமான் பக்கம் திரும்புது. கடவுள் வந்துட்டாருன்ற செய்தி தான் எப்போ கிடைக்கும்னு தான் தெரியல. கும்பமேளாவுக்கு போகிறாங்க, அங்கேயும் பிரம்மகுமாரிகள் ஸ்டால் போட்டு இந்த ஞானத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை, மற்ற எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிரத்யக்ஷம், ஏன்னா இது சாத்தானுடைய ராஜ்யம், உலகம், சொர்க்கம்தான் ராமராஜ்யம். அதாவது ராவணனுக்கு ஆப்போசிட் ராமர்ன்றதுனால ராமர்னு சொல்கிறோம். சிவன் உருவாக்குற ராஜ்யம். சிவன் வரமாட்டார், அங்கே உருவாக்கிட்டு நம்மை அனுப்பிட்டு அவர் போயிடுவார். ராவணன்றது என்னென்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இந்த 5 விகாரமானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவனுக்கு அடிமையாக தான் எல்லாரும் இருக்கிறோம். ஸோ நமக்குள்ளே எப்போ இந்த விகாரத்தை வெல்றீங்களோ அப்போ தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். அதை நமக்கு வெல்ற வரைக்கும் டைம் இருக்காது, அதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வென்றுடணும், இப்போவே வென்றுடணும். ஏன்னா கடவுள் 1936 வந்தார், 100 வருடம் தான் ஆல்ரெடி முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் பொறுமையாக முயற்சி பண்ணணும் கிடையாது. டக்குன்னு இறைவனை தவிர எதுவுமே தேவையில்லை. அப்படி இருந்தால் தான் எந்த துக்கத்துலேருந்தும் உங்களால் தப்பிக்க முடியும். ஸோ இந்த செய்தியை கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பாருங்கள், என்னென்னமோ மக்களுக்கு அந்த உலகழிவு கண்ணு முன்னாடியே நடக்கவும் செய்து, ஒரு விண்கல் வரப்போகுதுன்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மீன் மெக்சிகோவில் ஓர் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று வெளில வந்ததுன்றாங்க. மீண்டும் மீண்டும் உலக அழியுதுன்றதை எப்படியெல்லாம் பாபா வாங்க கணிப்பு, நாஸ்ட்ராடமஸ் கணிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உலக அழிவும் கண்ணு முன்னாடி பார்க்க கடைசியாக அவங்க எழுந்திருப்பாங்க. கும்பகர்ணன் மாதிரி. கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, யாரோ கிடையாது, நாம் தான் அது. ஸோ இந்த ஞானத்தை கொடுத்து எழுப்புறது அவ்வளோ கஷ்டம், அவங்கவுங்க நேரத்தில் தான் எழுந்திருப்பாங்க. ஸோ அதில் எழுப்புறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மாதிரி மீண்டும் முதலில் கட்டப்பட்ட சிவன் கோயிலின் பக்கம் கவனம் ஈர்க்கப்படுது. பார்ப்போம் எப்போ எழுந்திருக்கிறாங்கன்ட்டு.
ஸோ நம்ம எழுந்திரிச்சிட்டோம்ல, மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து எழுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. சொல்லி பாருங்கள். சொல்ல முடியல, கேட்க முடியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏந்திரிப்பாங்க, ஆனால் எழுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மெயின் இறைவனுடைய செய்தி என்ன? உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடல் எனக்கு ஒரு உடம்பு இருக்குதுன்றதே மறந்து வெறும் ஒளியாகவே உங்களை உணரணும். ஒருவரை ஒருவர் ஒளியாகவே பார்க்கணும். இதுதான் லட்சியம். இந்த லட்சியத்தை அடையும் போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு உலக அழிவு பயத்தை கொடுக்காது. உடல்ன்ற உணர்வு இருந்தாலே பயம் வந்துடும். ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது பயமே இருக்காதுன்றார். அது இல்லாமல் கடைசியில் காட்சியும் கிடைக்கும். சொர்க்கத்தில் நீங்கள் என்ன பதவி அடைவீங்கன்ற காட்சி கிடைக்கும். சுற்றி உலக அழிவு நடக்கும், ஆனால் உங்களுடைய புத்தி சொர்க்கத்தில் இருக்கும். ஆனந்தமாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு நம்ம மூலமாக காட்சி கிடைக்கும். தேவியாக அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்க இயேசுவை பார்த்தா தான் நம்புவாங்க இல்லையா? அப்போ இயேசுவாக நாம் தெரிவோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்படி இறைவனை நினைக்க ஆரம்பிப்பாங்க கடைசியில். ஆனால் அது உலக அழிவு கிட்ட நெருங்கும்போது அது நடக்கும். அதுக்கப்புறம் இறைவனை நினைக்கிறது கூட அவங்களுக்கு முடியாது. இல்லை, பயிற்சி இல்லாமல் எப்படி முடியும்? அப்போ தான் மனைவி குழந்தை எல்லாம் இழந்து, கணவனை இழந்து, அப்பா அம்மாவை இழந்து, சொத்தை இழந்து, கொடூரமாக கொலை செய்யப்பட்டு, கற்பழிக்கப்பட்டு, இந்த மாதிரிலாம் இருந்து கடவுளை நினைக்கவும் முடியாது. அதே நேரத்தில் நாஸ்திகம் பேச மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் நூடுல்ஸாக இருப்பாங்க. நாஸ்திகம் பேசுகிறவங்களாம் கதறி அழுவாங்க கடைசியில். ஸோ இப்போவே இறைவனை பிடிக்கிறவங்க புத்திசாலி, கடைசியில் பிடிக்கிறவங்க பரிதாபத்திற்குரியவர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.